Hi friends, welcome to our class. Today we are going to discuss electric cells and batteries. அதாவது மின்கலங்களும் மற்றும் மின்கல தொகுப்புகளும் அப்படின்ற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பேட்டரி செல்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றின ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்ப்போம் பாருங்கள். An electric cell which converts chemical energy into electrical energy to provide electricity. அதாவது மின்னோட்டத்தை கொடுப்பதற்காக வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடிய ஒரு சாதனம் தான் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பழைய செல் பார்க்கும்போது இது மாதிரி இருக்கும். ரெண்டு டெர்மினல்ஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஆசிட் சொல்யூஷன் இருக்கும். இதை தான் சொல்லியிருக்கோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 electrodes immersed in an electrolyte. இப்போது லேட்டஸ்ட் அப்படிங்க பார்க்கும்போது நமக்கு கெமிக்கல் நிறையா ரெடிமேட் பேட்டரி மாதிரி நிறையா வந்திருக்கு. அதே மாதிரி பேட்ரி அப்படிங்கிறது என்னென்னா த செவரல் செல்ஸ் கனெக்டட் டுகெதர் ஃபார்ம் அ பேட்ரி. அப்போது நிறைய செல்ஸ் காம்பினேஷன் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்லணும் பேட்டரின்னு சொல்கிறோம். ஒரு செல்லு அல்லது பேட்டரி ஆனது ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். கரண்ட் ஃப்ளோவிங் அப்படிங்கிறது நத்திங் பட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் நோக்கி சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். இங்கே இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா அந்த பேட்டரியோடைய டெர்மினல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு டெர்மினல்ஸ் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஃபார்மில் கொடுக்கும். இந்த டெர்மினல்ஸுக்கு யார் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறான்னா டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா எனர்ஜியை நமக்கு இந்த பேட்டரி சப்ளை பண்ணுது. சரிங்களா? திஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ப்ரொவைட்ஸ் தி எனர்ஜி டு மூவ் தி எலக்ட்ரான்ஸ் த்ரூ தி சர்க்யூட். அந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜியை நமக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலிமா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போது இந்த கமர்ஷியலாக நமக்கு வந்து கிடைக்கிற பேட்டரி நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் நமக்கு இப்போது இருக்குது. செல்ஸ் இருக்குது, பேட்டரிஸும் இருக்குது. நம்ம காரில் யூஸ் பண்ணுறது பேட்டரி. அதே போல் நம்ம வால் கிளாக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செல் அப்படிங்கிறது சிங்கிள், பேட்டரி அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கூல்ஸுக்கு எக்ஸிபிஷன்லாம் போகும்போது பார்த்துருக்கலாம். ஒரு லெமன், பொட்டேட்டோ, ஆனியன் இதை வச்சு எதையாவது ஒன்று வச்சு நமக்கு வந்து அதிலேருந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக செஞ்சுருப்பாங்க. நமக்கு புக்கில் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு லெமனை வச்சு ஒன்றில் வந்து காப்பர் ராடும் இன்னொன்றில் வந்து ஜிங்க்கும் வச்சு ரெண்டுமே வந்து என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரோட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரோட்ஸ் இஸ் நத்திங் பட் த டூ டெர்மினல்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெமனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிட்ரிக் ஆசிட் இங்கே என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இட் ஆக்ட் ஆஸ் ஏ எலக்ட்ரோலைட், அதாவது மின் பகுலியாக இங்கே ஆக்ட் ஆகுது. அப்போது இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில் உருவாகக்கூடிய பொட்டன்ஷியலை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா யூஸிங் தி மல்டிமீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எக்ஸிபிஷனில் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அடுத்த தலைப்பு பாருங்கள், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மின்னியக்கு விசை மற்றும் அகமின் தடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மின்னியக்கு விசை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேட்டரி ஆர் செல் இஸ் கால்ட் அ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அதாவது ஒரு இஎம்எஃப் அப்படின்ற மின்னியக்கு விசைக்கான சோர்ஸே யாருன்னா பேட்டரி அல்லது செல் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த த டேர்ம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். அப்போது இது என்ன சார் அப்படின்னா விச் டிஸ்கிரைப்ஸ் எ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் வோல்ட்ஸ். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நம்ம இதோட யூனிட்டை வோல்ட்னு தான் சொல்கிறோம். அப்போது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ஃபோர்ஸ். த இஎம்எஃப் ஆஃப் பேட்டரி ஆர் செல் இஸ் வோல்டேஜ் ப்ரொவைடட் பை தி பேட்டரி when no current flows in the external circuit. அப்போது இஎம்எஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பேட்டரி ஆர் செல்லில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் எந்த ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகாதப்போ அதனுடைய பொட்டன்ஷியல் என்னவோ அதுதான் நம்ம இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போது இந்த சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜி யார் ப்ரொவைட் பண்ணுறா, அதுக்கான எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு தேவையான ஒர்க் டன் யார் செய்கிறா அப்படிங்கிறத பார்க்குறோம். வேர் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் by a battery or cell does move a certain amount of charge around the circuit. ஒரு சர்க்யூட்டில் சார்ஜஸ் மூவ் ஆகும்போது அதுக்கு தேவையான ஒர்க்கை எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். சரிங்களா? ஸோ த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ சிம்பிள் சி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லலாம்? சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போது ஒரு ஐடியல் பேட்டரி எடுத்துட்டோம்னா அந்த ஐடியல் பேட்டரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கும். அதே போல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் அதுக்கு என்னவா இருக்குன்னா இஎம்எஃபாகவும் இருக்கும். ஏன்னா
அந்த பேட்டரியில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்காது. அப்போது பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் அதனோட இஎம்எஃபாகவும் இருக்கும். சரிங்களா? இதோட நம்ம இஎம்எஃப் என்னங்கிறது பார்த்தோம். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்க பாருங்க. பட் ரியல் பேட்டரியில் இட் இஸ் மேடப் ஆஃப், பட் ரியல் பேட்டரி அப்படிங்கும்போது பாருங்கள், நமக்கு வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கும். எலக்ட்ரோட்ஸ் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் மேடப்பாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட சேர்த்தும் போது கண்டிப்பாக ஒரு பேட்டரி சம் ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும் கண்டிப்பாக. சரிங்களா? பட் a real battery is made up of electrodes and electrolyte. There is a resistance to flow of charges within the battery. அப்போ பேட்டரிக்குள்ளேயே சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு சம் ரெசிஸ்டன்ஸை அந்த எலக்ட்ரோலைட்ஸும் ஆஃபர் பண்ணோம். திஸ் ரெசிஸ்டன்ஸ், அப்போ இந்த மாதிரி செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதை ஸ்மால் ஆர் அப்படின்ற லெட்டரால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். For a real battery, the terminal voltage is not equal to EMF of the battery. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பேட்டரியில் டெர்மினல் வோல்டேஜ், அதாவது அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆனது எதுக்கு ஈக்குவலாக இருக்காதுன்னா இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்காது. ஆனால் முன்னாடி கான்செப்ட் நம்ம சொல்லியிருப்போம், ஒரு பேட்டரியில் அவுட்ரு சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்போ பேட்டரியில் என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸோ அதுதான் இஎம்எஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். பட் ரியல் பேட்டரியில் அப்படி கிடையாது. அப்போது a freshly prepared cell has a low internal resistance and it increases with aging. அப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம எக்ஸாம்பிள் நிறைய பார்த்துருப்போம். இப்போது காருக்கோ பைக்குக்கோ பேட்டரி வாங்கிட்டு வரும்போது புதுசாக பாருங்கள் நிறையா நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த பேட்டரியோடைய பர்ஃபார்மன்ஸ். நாளாக அதனுடைய எஃபிஷியன்சி நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதுதான் சொல்கிறோம், அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அது சப்ளை பண்ணக்கூடிய பவரோட வேல்யூ நமக்கு குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்த டாபிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அகமின்தடையை கணக்கிடுதல். ஒரு செல்லுடைய அகமின்தடை எப்படி கணக்கிடலான்னு பார்ப்போம். கன்சிடர் a circuit as shown in the figure and cell of EMF C is connected to a voltage high resistance voltmeter as shown in the figure. The voltmeter takes a very feeble amount of current to deflect. So the circuit is called as open circuit. அதாவது Z அப்படின்ற மின்னியக்கு விசை கொண்ட ஒரு செல்லில், அதாவது ஒரு மின்கலனோட உயர் மின்தடை கொண்ட ஒரு வோல்ட்மீட்டரானது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த வோல்ட்மீட்டரானது உயர் மின்தடை காரணமாக சும்மா கொஞ்சோண்டு கரண்ட்டை மட்டும் எடுத்துக்கும் டிஃப்ளெக்ஷனுக்காக. அப்போது இந்த சர்க்யூட் நான் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இஎம்எஃப் ஆஃப் தி செல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணாதப்போ வோல்ட்மீட்டருடைய டிஃப்ளெக்ஷன் வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஆஃப் தி செல். When the resistance of R is connected to the circuit as shown in the second figure, இது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த சர்க்யூட்டில் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கரண்ட் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் எனக்கு வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆறுக்கு அக்ராஸில் போட்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜும் இந்த செல்லுக்கு இடையில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜும் சேமாக இருக்கும். தட் வோல்டேஜ் வில் பி சேம், தட் இஸ் V அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது the voltage drop across the resistor R is V is equal to IR. அப்போ due to the internal resistance R of the cell, the voltmeter reads a value V. இப்போ இந்த external resistance கொடுத்த பின்னாடி எனக்கு வந்து இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய ரீடிங் எவ்வளோ அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி காட்டின வேல்யூ விட லோவாக தான் இருக்கும், which is less than that of EMF of cell C. செல் முன்னாடி காட்டின டிஃப்ளெக்ஷன் வேல்யூ விட இப்போ வந்து லோவாக தான் காட்டும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் டியூ டு எ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது அந்த செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரோலைட்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ்னால எனக்கு வந்து இங்கே டிஃப்ளெக்ஷன் மாறுது. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்குவோம். இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோன்னா I into R, ஸ்மால் r அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் தி voltage dropped across the internal resistance small r. அப்போ where total deflection V is equal to சைலிருந்து மைனஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அதை மைனஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறதா நான் இப்போ வந்து டிஃப்ளெக்ஷன் வேல்யூ. ஸோ V is equal to Z minus IR அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் IR is equal to Z minus V அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. சரிங்களா? அதாவது வோல்டேஜ் இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் இவ்வளோ.
சரிங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணலாம். அப்போது ஐஆர் அதாவது ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கும். அப்போது ஐஆர் டிவைட் பை ஐ கேபிட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஐஆரோட வேல்யூ சி மைனஸ் வி டிவைட் பை ஐஆர் ஈக்குவல் டு வின்னு எடுத்துக்கலாம். இதில் ரெண்டு ஐ கேன்சல் ஆச்சுன்னா ஸ்மால் ஆர் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ வி வாண்ட் டு கால்குலேட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி மைனஸ் வி டிவைட் பை வி இன்டூ ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் ஜி வி அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம தெரிஞ்சதுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற அகமின்தடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து due to the internal resistance the power delivered to the circuit is not equal to power rating mentioned in the battery. பாருங்க, நம்ம ஒரு பேட்டரி வாங்கிட்டு வரும்போது அந்த பேட்டரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வாட்ஸ் பேட்டரி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பவர் டெலிவரி பண்ணுறது 10 வாட்ஸாக இருக்காது. ஏன்னா அந்த செல்லுக்குள்ளே எக்ஸ்டர்னலாக நம்ம ரெசிஸ்டன்ஸ் இணைக்கும் போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். அந்த ரெசிஸ்டன்ஸ்னால வோல்டேஜ் ட்ராப் மாறும். அதே போல் இந்த பேட்டரிக்குள்ளே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால எனக்கு வந்து பவர் டெலிவர்ட் குறையும். சரிங்களா? For a battery of EMF Z and internal resistance small r, the power delivered to the circuit resistance capital R as given by. இப்போ ஒரு பேட்டரி கொடுத்துருக்கோம். அந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ பவர் டெலிவர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேர் P ஈக்குவல் டு விஐன்னு சொல்லுவோம். இங்கே விக்கு பதிலாக ஜிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதனுடைய செல்லோட EMF வேல்யூ. ஸோ ஐ இன்டூ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வேர் சி ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் ஐஆர் ப்ளஸ் வி சம்திங் வி ப்ளஸ் ஐஆர். இங்கே விங்கிற வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேர் பி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு விக்கு பதிலாக ஐஆர் ஐ இன்ட்டு கேபிட்டல் ஆர். ஸோ ஐ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர். இதில் ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறது? பவர். P is equal to I square R plus I square small r அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே I square small r அப்படிங்கிறது பவர் டெலிவர் டு தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? I square small rங்கிறது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால பவர் டெலிவரி ஆகிறது. அதே போல் வந்து I square capital Rங்கிறது பவர் டெலிவர் டு தி எக்ஸ்டர்னல் டிவைஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் டிவைஸ். வெளியில் நம்ம எக்ஸ்டர்னலாக என்ன எலக்ட்ரிக்கல் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோமோ அங்கே டெலிவரி ஆகக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லலாம். டெலிவரி பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு சொல்லுவோம். For good battery, the internal resistance R is very small. நமக்கு தெரியும் எப்பயுமே வந்து ஒரு பேட்டரினா அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி ஸ்மாலாக இருந்தால் தான் நமக்கு எஃபெக்டிவ் வெளியில் வந்து பவர் அவுட்புட் ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அப்படின்றது. ஸோ வேர் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் இஸ் ஆல்வேஸ் லெஸர் அண்ட் ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர், த ஆல்மோஸ்ட் என்டையர் பவர் இஸ் டெலிவர்ட் டு தி ரெசிஸ்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்க. A battery has an EMF of 12 volt and connected to a resistor of 3 ohm. The current in the circuit is 3.93 ampere. அதாவது ஒரு 12 volt EMF பேட்டரி கூட 3 ohm ரெசிஸ்டன்ஸும் அதில் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3.93 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கொஸ்டின் ஏ பாருங்கள். டெர்மினல் வோல்டேஜ் அண்ட் டெர்மினல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பேட்டரி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். செகண்டு பவர் டெலிவர்ட் பை தி பேட்டரி அண்ட் பவர் டெலிவர்ட் டு தி ரெசிஸ்டார் ரெண்டும் கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச படிக்கும் கரண்ட் தெரியும், EMF தெரியும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியும். ஸோ the terminal voltage of the battery is equal to voltage drop across the resistor. அப்போ V is equal to IR. அப்போ IRங்கிற ஐயோட வேல்யூ ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணால் வியோட வேல்யூ இவ்வளோ. voltage across the resistor is 11.79 volts. The internal resistance of the battery where R is equal to Z minus V divided by V into R which is equal to அப்ளை பண்ணால் நமக்கு internal resistance வந்து பார்த்தீங்கன்னா 0.05 ohm அப்படின்னு நமக்கு கிடைக்குது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். the power delivered by the battery P is equal to I psi நமக்கு தெரியும், ஐயோட வேல்யூ நமக்கு தெரியும். அதே போல் சையோட வேல்யூ 12 volts அப்ளை பண்ணிங்கன்னா 47.1 watt. This is the power delivered by the battery and power delivered by the resistor capital R which is equal to I square into capital R. அப்ளை பண்ணும்போது 46.3 watts நமக்கு வந்து power delivered by the resistor to the resistorக்கு கிடைக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது, பவர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா power delivered by the battery 47.1 but the power delivered to the resistor is 46.3. அப்போ remaining difference எவ்வளோனா 0.772 watts. இந்த 0.772 watts அப்படிங்கிறது தான் internal resistance அப்படின்னு சொல்லுவோம். அந்த internal resistanceனால power deliver ஆகிறது. So it cannot be used to useful work. இந்த பவரை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு யூஸ் பண்ண முடியாது.
இது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் இந்த பவர். நெக்ஸ்ட் டாபிக் செல்ஸ் இன் சீரியஸ். அதாவது நம்ம மின் கலன்களானது தொடர் இணைப்பில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலலாம் விளையாண்டுருப்போம். ஒரு நிறையா செல்ஸ் எடுத்து 1 by 1 கனெக்ட் பண்ணி அது கூட வெளியில் ஃபஸ்ட்டு செல்லோடைய டாப்பில் இருந்து ஒரு ஒயரும் லாஸ்ட் செல்லோடைய எண்டில் இருந்து ஒரு ஒயரையும் எடுத்து நம்ம ஒரு பல்பு கூட கனெக்ட் பண்ணி நம்ம அதை எரிய வச்சுட்டு விளையாண்டுருப்போம். ஸோ அதனுடைய பிரின்சிபல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் அ பேட்டரி. The one cell is connected to positive, one cell of the positive terminal is connected to another cell of the negative terminal, and another cell oda negative terminal ஆனது அதுக்கு அடுத்த செல் உடைய பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணி இது மாதிரி கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ இது மாதிரி n நம்பர் ஆஃப் செல்ஸை கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செல்லுடைய ஃப்ரீ பாசிட்டிவ் டெர்மினலும் லாஸ்ட் செல்லுடைய ஃப்ரீ நெகட்டிவ் டெர்மினலும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து டெர்மினல்ஸ் ஆஃப் தி பேட்டரி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? அடுத்தது இது மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகும் பாருங்கள். அதாவது ஒரு செல் எடுத்துக்கலாம். அந்த செல்லுடைய EMF psi volts அப்படின்னும் அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஓம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இது மாதிரி n நம்பர் ஆஃப் செல்ஸ் எடுத்து நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி அது கூட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆரையும் கூட சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். எது மாதிரினா இப்படி டயக்ராமில் கொடுத்துருக்கிறபடி. சரிங்களா? இப்போது இந்த காம்பினேஷனில் நமக்கு டோட்டல் EMF எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். த டோட்டல் EMF ஆஃப் த பேட்டரி இஸ் ஈக்குவல் டு 1 2 3 n நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதனுடைய டோட்டல் EMF n psi அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது இது எல்லாமே ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ n நம்பர் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால n இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். ஸோ n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I ஈக்குவல் டு total EMF divided by total resistance equal to V by R அப்படின்ற கான்செப்ட் படி V க்கு பதிலாக n psi அப்படின்னும் divided by resistance க்கு பதிலாக n small r plus capital R நம்ம எடுத்து போகிறோம். இப்போது இதுதான் வந்து இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த காம்பினேஷனில் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த நம்ம எடுத்துக்கிட்ட பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருந்தால் பரவாயில்லையா அதிகமாக இருந்தால் பரவாயில்லையா எது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட செல்ஸோடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சர்க்யூட்டில் கனெக்ஷன் பண்ணல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர். ஸோ ஃபார்முலா அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டுக்கான ஃபார்முலா I ஈக்குவல் டு n psi by capital R which is approximately equal to இங்கே வந்து ஸ்மால் ஆர் என்ன ஆயிருதுன்னா நெக்லிஜிபிள் ஆயிரும் வெரி வெரி ஸ்மால் வேல்யூங்கிறதுனால. ஸோ psi by R அப்படிங்கிறது I1க்கு ஈக்குவல் n அப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கரண்ட்டோடைய வேல்யூ பாருங்கள். த கரண்ட் இஸ் சப்ளைட் பை த பேட்டரி இஸ் n டைம்ஸ் தி சப்ளைட் பை தி சிங்கிள் செல். அப்போது I1 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு. அப்போது இந்த சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் ஆனது ஒரு சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் மாதிரி n டைம்ஸ் இருக்கும். அதே ஒருவேளை இந்த நம்ம எடுத்துக்கிட்ட செல்ஸோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோயராக இருந்ததுன்னா ஸ்மால் ஆர் இஸ் கிரேட்டர் தென் கேபிட்டல் ஆர் இருந்ததுன்னா I ஈக்குவல் டு n psi டிவைடட் பை n இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்போ கேபிட்டல் ஆர் வந்து நெக்லிஜிபிள் ஆயிடுது. இப்போ ரிமைனிங் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு psi by ஸ்மால் ஆர் அப்படின்னு கிடைக்கும். இது வந்து சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு செல் ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போது இந்த டோட்டல் சர்க்யூட்டும் சேம் கரண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ தேர் இஸ் நோ அட்வான்டேஜ் இன் கனெக்டிங் செவரல் செல்ஸ். ஸோ என்ன தான் செவரல் செல்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கும்போது எனக்கு கரண்ட் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ அப்போ எப்போ தான் எனக்கு வந்து எஃபிஷியன்சி அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட எப்பயுமே லோயராக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ ஒன்லி when the effective internal resistance of the cells is negligible compared to with capital R. சரிங்களா? ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான். இந்த லெமன் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணி அதனுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். சர்க்யூட்டில் 4 செல்ஸ் வந்து 9 volt of EMF connected into series with an external resistance of 10 ohm and their internal resistance of 0.1 ohm, and find equivalent EMF of combination. And second question is equivalent internal resistance, total current and potential difference across external resistance, and last question potential difference across each cell. So first question க்கு பாருங்க equivalent EMF கேட்டிருக்கான் அந்த காம்பினேஷனுக்கு. ஸோ psi equivalent is equal to n psi அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ என்னங்கிறது 4 cells அண்ட் ஒவ்வொரு செல்லோடைய EMF வேல்யூ 9. ஸோ 4 into 9 is equal to 36 watt. This is the combination of EMF value and equivalent internal resistance. So R equivalent is equal to N into small r, where N is equal to 4 into small r value 0.1, which is equal to 0.4 ohm, and total current I is equal to N psi divided by R plus NR ங்கிற ஈக்குவேஷனில் அது வேல்யூ சப்ளை பண்ணும்போது எனக்கு டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட் இஸ் 3.46 ஆம்பியர் அப்படின்னு எனக்கு கிடைக்குது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் across external resistance V is equal to IR, which is equal to 3.46 into 10 equal to 34.6 volt அப்படின்னு கிடைக்குது. இது வந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ட்ராப். அப்போ ரிமைனிங் வோல்டேஜ் எனக்கு எங்கே சார் போகுதுன்னா, திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் இன் வோல்டேஜ். த டிஃப்ரென்ஸ் இன் வோல்டேஜ் தான் எனக்கு ட்ராப்ட் அக்ராஸ் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல்ஸ். அதாவது அந்த இன்டர்னல் செல்ஸில் அந்த செல்லில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த வோல்டேஜ் 1.4 வோல்ட். சரிங்களா? இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல் அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் V/N அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது விங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது n நம்பர் ஆஃப் செல்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கனால அதெல்லாம் டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போது அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட ப்ரொடியூஸ் ஆன டோட்டல் வோல்டேஜ் 34.6 வோல்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் செல்ஸ் 4 ஈக்குவல் டு 8.65 வோல்ட் கிடைக்குது. இதுதான் வந்து ஒவ்வொரு செல்லையும் அக்ராஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட்டு செல்ஸ் இன் பேரலல், அதாவது மின்கலன்கள் வந்து பக்கணிகள் இணைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு n நம்பர் ஆஃப் செல்ஸ் எடுத்துக்கிட்டு n நம்பர் ஆஃப் செல்ஸையும் அதாவது செல்ஸோடைய ஒரு செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினல் அடுத்த செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினல் கூடயும் அதே மாதிரியே n நம்பர் ஆஃப் செல்ஸோடைய பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாமே ஒரே கனெக்ஷன், அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் எல்லாமே நெகட்டிவ் டெர்மினல் பேட்டரி கூட செல்லுடைய நெகட்டிவ் டெர்மினல் கூடயே கனெக்ட் பண்ணி ஃபைனலாக எண்டில் இருக்கக்கூடிய செல்லுடைய பாசிட்டிவ்லேருந்து ஒரு செல்லு ஒயரையும் எண்டில் இருக்கக்கூடிய செல்லுடைய நெகட்டிவ் டெர்மினல் ஒரு ஒயரையும் எடுத்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் கிடைக்குது. சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, let n cells be connected in parallel between the terminals A and B, resistance are connected to a points A and B as shown in figure. இது மாதிரி. சரிங்களா? n நம்பர் ஆஃப் செல்ஸ் எடுத்துட்டு ப்ளஸ் எல்லாம் ஒரே டெர்மினலையும் மைனஸ் எல்லாம் ஒரே டெர்மினலையும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ண செல்லுடைய EMF பார்த்தீங்கன்னா சை அப்படின்னும் அதனுடைய செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது n நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷன் இருக்கிறதுனால the equivalent internal resistance kind of formula, resistors connected in parallel formula 1 divided by R equivalent is equal to 1 divided by R plus 1 divided by R plus dot 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 1 divided by R into n terms. அப்போ ஃபைனலாக n divided by R கிடைக்கும். This is the equivalent resistance. ஸோ இதிலிருந்து R equivalent is equal to small r divided by n கிடைக்கும். இதுதான் வந்து total resistance in the circuit. ஸோ அதே போல் R plus small r divided by n கிடைக்கும். ஏன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட ஈக்குவலண்ட் மதிப்பு R divided by n னும் இது கூட எக்ஸ்டர்னல் ஒரு கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆரும் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R பிளஸ் ஸ்மால் r divided by n கிடைக்கும். The total EMF in the potential difference of the points A and B, which is equal to psi. ஏன்னா parallel connectionல என்ன EMF இருக்கோ அதே தான் ஈக்குவலாக இருக்கும் இது parallel connectionனால. அப்போ டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட் I is equal to psi divided by R divided by n plus capital R அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து அந்த சர்க்யூட். சரிங்களா? அப்போது I is equal to n psi, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணும்போது n psi divided by R plus n into capital R கிடைக்கும். இப்போ இந்த காம்பினேஷனில் எனக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்குமா அல்லது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்குமாங்கிற ரெண்டு கேசஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம எடுத்துகிட்ட பேட்டரியினுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டோம்னா வேறு I is equal to n psi divided by small r கிடைக்கும். இங்கே கேபிட்டல் R வந்து நெக்லிஜிபிள் ஆகிடுது. ஸோ n into I1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது I1 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. அப்போ n டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால the current through the external resistance due to the whole battery is n times the current due to a single cell அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் கேஸு, இஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட லோயராக இருந்ததுன்னா the current is I is equal to psi by capital R னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் the above equation implies that the current due to a whole battery is same as the due to a single cell.
அதாவது டோட்டல் சர்க்யூட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் ஒரு சிங்கிள் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவல். அதனால் இது வந்து அட்வான்டேஜ் கிடையாது. அப்போது எந்த சிஸ்டம் அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பேரலல் காம்பினேஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆனது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கிரேட்டராக இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்ஸ் இன் பேரலல், அதாவது மின்கலன்களானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது தொகுப்பையின் மின்னோட்டம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். In parallel connection, all the positive terminals of the cells are connected to one point and all the negative terminals of a second point. The 2 points from the positive and negative terminals of the battery. அதாவது n number of cells எடுத்துட்டு n number of cells உடைய positive terminalsம் ஒரே மாதிரியும் negative terminals எல்லாமே ஒரே மாதிரியும் கனெக்ட் பண்ணி கடைசி செல் லாஸ்ட் செல்லுடைய பாசிட்டிவ் டெர்மினலையும் நெகட்டிவ் டெர்மினல் எடுத்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பேரலல் கனெக்ஷன் கிடைக்குது. இப்போ இதுல அந்த ரெண்டு டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா A and B நம்ம எடுத்துக்கலாம். இப்போ psi be the EMF of the cell and or small r be the internal resistance of the each cell. நம்ம ஒவ்வொரு செல்லுடைய EMF psiனும் அதோட internal resistance small r எடுத்துட்டு that equivalent internal resistance உடைய வேல்யூ எவ்வளவுனா 1 divided by r equivalent equal to 1 divided by r plus 1 divided by r plus and so on n times நம்ம increase பண்ணும்போது the total equivalent internal resistance is equal to small n divided by small r கிடைக்கும். இதை r equivalent க்கு மாற்றும்போது small r divided by n கிடைக்கும். effective resistance of internal resistance. the total resistance அப்படிங்கும்போது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு external resistance ஆட் பண்ணிக்கணும். அப்போ capital R plus small r divided by n கிடைக்கும். this is the total resistance of the circuit. The total EMF in the potential difference between the points A and B, A to B க்கு இடையில இருக்கக்கூடிய total EMF எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தோன்னா psi ஈக்குவல். சரிங்களா? அப்போ இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I is equal to psi divided by small r divided by n plus capital R. அப்படிங்கும்போது இங்க இந்த சர்க்யூட்ல கரண்ட் I is equal to n psi divided by r plus n into capital R கிடைக்கும். இப்போ இந்த காம்பினேஷன், அதாவது இந்த parallel காம்பினேஷன்ல நமக்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்குமா அல்லது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் கரண்ட் வந்து அதிகமாக இருக்குமாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்கள், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ கரண்ட் பாருங்கள் I is equal to n psi divided by small r கிடைக்கும். இந்த கேபிட்டல் R வந்து நமக்கு நெக்லிஜிபிளாக இருக்கிறதுனால ஸோ கரண்ட் வில் பி n into I1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த I1 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட். அப்போ ஒரு சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் மாதிரி n டைம்ஸ் எனக்கு வந்து கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஃபார்ம் ஆகும். இது வந்து பேரலல் கனெக்ஷன்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருக்கும்போது. ஒருவேளை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவரா இருந்து எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டரா இருந்ததுன்னா I is equal to psi by capital R கிடைக்கும். இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ இந்த டோட்டல் சர்க்யூட்டுமே இவ்வளோ கரண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது இந்த காம்பினேஷனில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். சரிங்களா? The above equation implies that the current due to a whole battery is same as that the single cell. The advantage is to connect the cells parallel when the external resistance is very small compared to the internal resistance of the cells. அப்போது பேரலல் கனெக்ஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருக்கணும், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். சர்க்யூட்டில் வந்து 4 cells EMF of cells connected to parallel and with an external resistance of 10 ohm. Each cell of the EMF is 5 volt and internal resistance is 0.5 ohm. Find equivalent EMF. Second question is equivalent internal resistance. Third question is total current, and fourth question is potential difference across each cell, and fifth question is current from the each cell. The equivalent EMF is I is equal to 5 volt because they are parallel connection. So potential does not change. அப்போ potential மாறாது. அதனால equivalent resistance அந்த equivalent EMF 5 volt தான். சரிங்களா? equivalent internal resistance பாருங்க, R equivalent is equal to small r divided by n. small r value 0.5, n ஓட value 4, which is equal to 0.125 ohm அப்படின்னு கிடைக்குது. அப்போ டோட்டல் கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது the total current in the circuit is 0.5 ampere. The potential difference across each cell, each செல்லுக்கு அக்ராஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய potential difference V is equal to IR. ஸோ இங்கே ஸ்மால் ஆர் வரணும், சாரி கேபிட்டல் ஆர். 0.5 அப்படிங்கிற சர்க்யூட்ல ப்ரொடியூஸ் ஆன கரண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது 5 வோல்ட். ஒவ்வொரு செல் அக்ராஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 5 வோல்ட். அண்ட் current from each cell I dash equal to I divided by n. அப்போ
I dash equal to I ஓட வேல்யூ 0.5 divided by 4 னு போட்டிங்கன்னா the current from each cell பார்த்தீங்கன்னா 0.125 ஆம்பியர், ஒவ்வொரு செல்லையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் 0.125 ஆம்பியர் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம மின்கலங்களும் மின்கல தொகுப்பும் பார்க்க போகிறோம். ஒரு மின்கலன் அப்படிங்கிறது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு மின்கலன் அப்படின்றது நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடிமேடாக நிறையா செல்ஸ் பேட்டரிஸ் எல்லாம் கிடைக்குது. ஆனால் பழைய இதில் பார்த்தீங்கன்னா 2 மின்தண்டுகள் இருக்கும், அது ஒரு மின்பகுதி இருக்கும். மின்தண்டுகள்ங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலும் மின்பகுதிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமிலத்தையும் நம்ம வந்து சொல்லுவோம். இதுதான் வந்து அந்த செல் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இப்போது ஒரு மின்கல தொகுப்பு, அதாவது மின்கல தொகுப்பு அப்படிங்கிறது பல மின்கலங்கள் இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து மின்கல தொகுப்புன்னு சொல்லலாம். ஒரு மின்கலம் அல்லது மின்கல தொகுப்பை இணைக்கும் போது அந்த சுற்றுல மின்னோட்டம் பாயும். அந்த மின்னோட்டமானது எலக்ட்ரான்கள் மூவ் ஆகிறதுனால கிடைக்கிறது. எலக்ட்ரான்கள் எதிர்மின்னிலிருந்து நேர்மின் முனைக்கு போகும். இதனால் இதுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைக்குதுன்னா அந்த பேட்டரியினுடைய வேதி வினையின் மூலியமாக ஆற்றல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழத்தில் துத்தநாக தண்டையும் தாமிர தண்டையும் இணைச்சி அது மூலிமா வந்து எவ்வாறு அதாவது மின்கலத்தினுடைய மின்னழுத்த வேறுபாட்டு அளவெல்லாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மின்னியக்கு விசை மற்றும் அகமின்தடை அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு மின்னியக்கு விசையினுடைய சோர்ஸே யாருன்னா மின்கலம் அல்லது பேட்டரின்னு தான் சொல்லலாம். சரிங்களா? உண்மையில் மின்னியக்கு விசை அப்படிங்கிறது இது ஒரு விசை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அழகான வோல்ட்டில் தான் குறிக்கப்படுது. சரிங்களா? அப்போது ஒரு மின்கலம் அல்லது மின்கல தொகுப்பில் மின்னியக்கு விசை அப்படிங்கிறது என்னன்னா அந்த புறச்சுற்றுல வந்து மின்னோட்டம் பாயாத போது அந்த மின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் நம்ம வந்து மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ மின்னியக்கு விசை என்பது மின்சுற்றில் ஓரளவு மின்னோட்டம் கொண்ட தொகுதிகளை நகர்த்தி செயல்படும் வேலை. இது வந்து சி என்ற லெட்டரால் குறிக்கப்படுது. அதே போல் ஒரு லட்சிய மின்கல தொகுப்பினுடைய அகமின்தடை எப்பயும் சுழியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது ஒரு மின்கல தொகுப்பின் மின்முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது மின்னியக்கு விசைக்கு சமமாக இருக்கிறதுனால ஒரு நடைமுறையில் ஒரு மின்கலத்தினுடைய மின்னியக்கு விசையானது அதில் குறிக்கப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு சமமாக இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த மின்கலத்தினுடைய அகமின்தடை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு மின்கலத்தினுடைய அகமின்தடை குறைவாக இருக்கும். நாளாக அதனுடைய மின்தடை அதிகரிச்சுட்டு போகும். அடுத்தது ஒரு மின்கலத்தினுடைய அகமின்தடை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு செல் எடுத்துக்கோங்க. அதனுடைய அதாவது மின்கலனுடைய மின்னியக்கு விசையினுடைய மதிப்பு சை அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த மின்கலனோட ஒரு உயர் மின்தடை கொண்ட ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். இந்த வோல்ட்மீட்டரானது டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த பேட்டரியிலேருந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கும். அப்படி எடுத்துகிட்டு அது டிஃப்ளெக்ஷன் ஆகும்போது அது காட்டக்கூடிய மதிப்பு, அதாவது அந்த டிஃப்ளெக்ஷனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா இந்த மின்கலனுடைய மின்னியக்கு விசையின் மதிப்பு சமமாக இருக்கும். அப்போ V = சை அப்படின்னு சொல்லலாம். இதே ரெண்டாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்யூட்டில் ஒரு ஆர் அப்படின்ற ஒரு புறமின்தடை இணைக்கிறோம். கேபிட்டல் ஆருங்கிற புறமின்தடை. அப்படி இணைக்கப்படும் போது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய அளவை பார்க்குறேன். இப்போது வோல்ட்மீட்டர் காட்டக்கூடிய அளவானது முன்னாடி காட்டின அளவை விட குறைவாக தான் இருக்கும். அதாவது அந்த மின்னியக்கு விசையின் மதிப்பை விட குறைவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த மின்கலனுக்குள்ளே இருக்கக்கூடிய மின் பகுதிகள், அதாவது அந்த எலக்ட்ரான்கள் மூவ் ஆகும்போது அந்த அகமின்தடை அப்படின்ற காரணத்தினால எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே கொஞ்சமான மின்னழுத்த வேறுபாடு வந்து என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகிறது, குறைய ஆரம்பிச்சிருது. சரிங்களா? அது வந்து V = IR அப்படின்னும் IR = சை மைனஸ் V அப்படின்ற சமன்பாட்டிலையும் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்போது இந்த 2 சமன்பாட்டையும் நம்ம வகுக்கும் போது I r / I R = சை மைனஸ் V / V. அப்போது அந்த அகமின்தடை சை மைனஸ் V / V இன்ட்டு கேபிட்டல் R. இதில் சை V மற்றும் ஆரோடைய மதிப்புகள்லாம் பிரதியிட்டும் போது நம்ம அகமின்தடை கணக்கிடலாம். அதே போல் நம்ம வந்து இதை சுற்றுல மின்னோட்டத்தையும் கணக்கிடலாம். சரிங்களா? இந்த சுற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்று வந்து திறன், அதாவது 6 மின்தடை கொண்ட ஒரு மின் சுற்றுக்கு அளிக்கும் திறன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P = I சை. இதில் சைங்கிறது V கேபிட்டல் V ப்ளஸ் I ஸ்மால் r அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ P = I இன்ட்டு V பதிலாக IR I கேபிட்டல் R ப்ளஸ் I ஸ்மால் r அப்ளை பண்ணும்போது P = I² கேபிட்டல் R ப்ளஸ் I² ஸ்மால் rன்னு கிடைக்கும். ஸோ இதில் I² கேபிட்டல் Rங்கிறது அகமின்தடைக்கு அளிக்கப்பட்ட திறனும் I² ஸ்மால் r அப்படிங்கிறது அகமின்தடைக்கு அளிக்கப்பட்ட திறனும் I² கேபிட்டல் R அப்படிங்கிறது R என்ற மின்தடைக்கு பயன்படுத்தப்படும் மின்சாதனத்துக்கு அளிக்கப்பட்ட திறனும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு கணக்கு பாருங்கள்.
12 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கல தொகுப்பு 3 ஓம் மின்தடையுடன் இணைக்கப்பட்டிருக்கு. மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் 3.93 ஆம்பியர்னா மின்கல தொகுப்பின் மின்முனைகளுக்கு இடையில மின்னழுத்த வேறுபாடு மற்றும் அகமின்தடை கணக்கிடுக. இரண்டாவது கேள்வி, மின்கல தொகுப்பு அளிக்கும் திறனையும் மின்தடையாக்கி பெறும் திறனையும் பெறுகன்னு சொல்லியிருக்கான். ஐயினுடைய மதிப்பு, சையினுடைய மதிப்பு, ஆறுனுடைய மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ V = IRங்கிற ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு 11.79 வோல்ட்னும், அதே போல் அகமின்தடைக்கான சமன்பாட்டை பயன்படுத்தும் போது அதனுடைய அகமின்தடை 0.05 ஓம்னும் கிடைக்குது. மின்கல தொகுப்பு அளிக்கும் திறன் எவ்வளோனா P = ICங்கிற ஈக்குவேஷன் படி 47.1 வாட் அப்படின்னு கிடைக்குது. இதில் மின்தடையாக்கி பெறும் திறன் 46.3 வாட்ஸ் அப்படின்னு இருக்கிறோம். அப்போ ரெண்டுக்கு இடையில வேறுபாடு எவ்வளோனா 0.772 வாட். இதுதான் அகமின்தடைக்கு அளிக்கப்படக்கூடிய திறன். இந்த திறனை நம்ம பயனுள்ள வேலையாக மாற்ற முடியாது. மின்கலங்கள் தொடர் இணைப்பு. பல மின்கலங்கள் இணைக்கப்பட்டு மின்கல தொகுப்பு உருவாக்கப்பட்டது நமக்கு தெரியும். இப்போ இந்த மின்கலங்கள் இணைக்கப்படுறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று தொடர் இணைப்பு, இன்னொன்று பக்க இணைப்பு. அப்போ தொடர் இணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, பல மின்கலங்களை இப்போ முதல் மின்கலத்தினுடைய எதிர்மின்முனையோட ரெண்டாவது மின்கலத்தினுடைய நேர்மின்முனையும், அடுத்து இரண்டாவது மின்கலத்தினுடைய எதிர்மின்முனையோட மூன்றாவது மின்கலத்தின் நேர்மின்முனை, இது மாதிரி தொடர்ந்து இணைக்கப்படக்கூடிய இணைப்பு. இணைக்கப்படாத, அதாவது முதல் மின்கலத்தினுடைய இணைக்கப்படாத முனையும் கடைசி மின்கலத்தினுடைய இணைக்கப்படாத முனையும் நமக்கு மின்முனைகளாக அமையுது. சரிங்களா? இப்போ ஒரு ஆறுங்கிற அகமின்தடையும் சைங்கிற மின்னியக்கு விசையும் கொண்ட N மின்கலங்கள் தொடர் இணைப்பில் ஒரு ஆறுங்கிற கேபிட்டல் ஆர் அப்படின்ற ஒரு புற மின்தடையுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி அப்படி எடுத்துக்கலாம். இப்போது மின்கல தொகுப்பினுடைய மொத்த மின்னியக்கு விசை பாருங்கள், சைன் N நம்பர் ஆஃப் மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அதனுடைய மொத்த மின்னியக்கு விசை N சைன் எடுத்துக்கலாம். அதே போல் ஒவ்வொரு மின்கலத்தினுடைய மின்சுற்றுடைய மின்தடையும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த மின்தடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மின்கலத்தினுடைய அகமின்தடையும் ஸ்மால் ஆர், அது மாதிரி N நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுனால மொத்த செல்களினுடைய மின்தடை N இன்ட்டு ஸ்மால் ஆர். எக்ஸ்டர்னலாக நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். அதனால் NR + R இதுதான் மின் சுற்றின் மொத்த மின்தடை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சுற்றுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோனா I = N சைடோட பை NR + R. இப்போது இந்த இணைப்பில் எனக்கு இந்த செல் அப்படின்ற மின்கலனுடைய அகமின்தடை குறைவாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்குமா, அல்லது அகமின்தடை அதிகமாக இருந்தால் கரண்ட் அதிகமாக இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இணைப்பில் அதாவது ஸ்மால் ஆர் அப்படின்ற அகமின்தடையானது புறமின்தடை கேபிட்டல் ஆரோட ரொம்ப குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ I = இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள், N சைடோட பை கேபிட்டல் ஆர்னு கிடைக்கும். இந்த N இன்ட்டு ஸ்மால் ஆருங்கிற மதிப்பு என்ன ஆயிரும்னா நெக்லிஜிபிள், அதாவது புறக்கணிக்கப்பட்டுரும். அப்போ N இன்ட்டு I1 கிடைக்கிறது. இந்த I1ங்கிறது தான் சைடோட பை ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த I1ங்கிறது ஒரு மின்கலன் உருவாக்கக்கூடிய மின்னோட்டம். அப்போது இது மாதிரி இந்த தொடர் இணைப்பில் N டைம்ஸ் எனக்கு மின்னோட்டங்கள் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அதே ஒருவேளை அகமின்தடையானது அதிகமாக இருந்து புறமின்தடையின் மதிப்பு குறைவாக இருந்தால் I = N psi divided by N into small r கிடைக்கும். அப்போது which is approximately psi divided by R அப்படின்னு அமையும், small r. இது இந்த சுற்றே உருவாக்கக்கூடிய மொத்த மின்னோட்டம். அப்போது ஒரு மின்கலன் உருவாக்கக்கூடிய மின்னோட்டமும் அதுதான். அப்போது மின்கலன்கள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த மின்கலன்களின் அகமின்தடை குறைவாக இருந்தால் மட்டுமே நம்ம அதிகமான மின்னோட்டத்தை பெற முடியும். சரிங்களா? அடுத்து ஒரு கணக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். அதே கான்செப்டை டிபெண்ட் பண்ணி 9 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட 4 மின்கலன்கள், அதனுடைய அகமின்தடை 0.1 ஓம்னும் புறமின்தடை பார்த்தீங்கன்னா 10 ஓம்னு கொடுத்து இந்த இணை தொகுப்பினுடைய தொகுபயன் மின்னியக்கு விசை, தொகுபயன் அகமின்தடை, மொத்த மின்னோட்டம், புறத்தடையாக்கின் குறுக்குள்ள மின்னழுத்த வேறுபாடு, ஒவ்வொரு மின்கலத்துக்கு குறுக்குள்ள மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றை கணக்கிட சொல்லியிருக்கிறான். இப்போது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு இணைப்பின் தொகுபயன் மின்னியக்கு விசைக்கான ஃபார்முலா சை தெரியும். சை = N சைன்னு எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணும்போது தொகுபயன் மின்னியக்கு விசை 36 வோல்ட்னும் தொகுபயன் அகமின்தடை R = NR ஃபார்முலா. அப்போது அப்ளை பண்ணும்போது 0.4 ஓம்னும் மொத்த மின்னோட்டம் N சை டிவைட் பை கேபிட்டல் R + N இன்ட்டு ஸ்மால் ஆர் அப்ளை பண்ணும்போது நமக்கு மொத்த மின்னோட்டம் 3.46 ஆம்பியர் அப்படின்னும் கிடைக்குது. அதே போல் புறமின்தடையாக்கி, அதாவது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 34.6 வோல்ட். ஆகவே நம்ம முன்னாடி கண்டுபிடிச்ச மின்னியக்கு விசை பாருங்கள் 36 வோல்ட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பட் புறமின்தடை வழியாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் 34.6 வோல்டேஜ் தான். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னவாகும்னா இந்த மின்னழுத்தமானது அகமின்தடையில் மின்கலங்களுடைய அகமின்தடைக்கு குறுக்கே உருவாக்கப்படுது. சரிங்களா?
அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மின்கலத்தினுடைய குறுக்கே ஏற்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுங்கிறது இப்போ மொத்த வியிலிருந்து n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கிறதுனால V/N போடுறோம். அப்போ மொத்த மின்னிக்கு விசை 34.6/4 = 8.65 வோல்ட். இதுதான் வந்து ஒவ்வொரு மின்கலத்தின் குறுக்கே உருவாக்கப்படக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு. அதே அடுத்த கான்செப்ட் பாருங்கள், மின்கலங்கள் வந்து பக்க இணைப்பில் இருக்கும்போது நம்ம மின்னோட்டத்தினுடைய மதிப்பை பார்க்கலாம். இப்போது பக்க இணைப்பு அப்படிங்கிறது என்னென்னா, மின்கலங்கள் இப்படி படத்தில் காட்டியிருக்க மாதிரி ஒரு மின்கலத்தினுடைய நேர்மின்முனை அடுத்த மின்கலத்தினுடைய நேர்மின்முனையும் அதே போல் ஒவ்வொன்றுமே இணைக்கப்பட்டு கடைசி மின்கலத்தினுடைய நேர்மின்முனையும் கடைசி மின்கலத்தினுடைய எதிர்மின்முனையும் நமக்கு வந்து மின்முனைகளாக செயல்பட்டு அதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் புறமின்தடையை கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பக்க இணைப்பு. பக்க இணைப்பில் வந்து மின்னழுத்த வேறுபாடு மாறாது. அப்போது இந்த தொகுப்பினுடைய அகமின்தடை என்னன்னா, இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, மின்தடைகள் வந்து பக்க இணைப்பில் இருக்கிறதுக்கான சமன்பாடு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அப்போது 1/R equivalent = 1/R + 1/R + and so on into n/R. இது வந்து காமனாக எடுக்கும்போது n/Rன்னு கிடைக்கும். இதுதான் வந்து மின்கல தொகுப்பினுடைய மொத்த அகமின்தடை. இதே வந்து R equivalent, இது ரெசிப்ரோக்கலில் இருக்குது. இப்போ நம்ம R equivalent வேல்யூ வேணும் அப்படின்னா R/N கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த சுற்றினுடைய மொத்த மின்தடை அப்படிங்கும்போது கூட எனக்கு புற மின்தடையும் இருக்குது. அப்போ புற மின்தடையும் கூட கூட்டிக்கிட்டிங்கன்னா R + r/N கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த சுற்றுள்ள மின்னோட்டம் இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா I = n/r + nr அப்படின்ற கான்செப்டில் நம்ம அப்ளை பண்ணி இந்த சுற்றினுடைய மின்னோட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பக்க இணைப்பில் மின்கலங்களுடைய அகமின்தடையானது அதிகமாக இருந்துச்சுன்னா மின்னோட்டம் எப்படி இருக்கும், குறைவாக இருந்துச்சுன்னா எப்படி மின்னோட்டம் இருக்குன்னு பார்ப்போம். இப்போது இந்த இணைப்பில் இணைக்கப்பட்ட மின்கலன்களுடைய அகமின்தடை அதிகமாகவும் புறமின்தடை குறைவாகவும் இருந்தால் மின்னோட்டத்தை பாருங்கள். I = இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம், n/r. இங்கே R புறக்கணிக்கத்தக்கதுங்கிறதுனால நம்ம அதை நெக்லிஜிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ψ/r அப்படிங்கிறது ஒரு மின்கலன் உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்துக்கு சமம். அப்போ இது போல் n நம்பர் ஆஃப் செல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மின்கலன் இந்த தொகுப்பு மின்கல தொகுப்பு உருவாக்கக்கூடிய மின்னோட்டமானது ஒரு மின்கலன் உருவாக்கக்கூடிய மின்னோட்டத்தை போல n டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அல்லது n டைம்ஸுக்கு சமமாக இருக்கும். அதே போல் ஒருவேளை அகமின்தடையானது புறமின்தடையை விட மிக குறைவாக இருக்கும்போது மின்னோட்டமானது I = ψ/R கிடைக்கும். இது வந்து இந்த சுற்றியை உருவாக்கக்கூடிய மொத்த மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும். ஆனால் ஒரு மின்கலன் உருவாக்குற மின்னோட்டமும் அதுதான், மொத்த சுற்று உருவாக்கக்கூடிய மின்னோட்டமும் அதுதான். எனவே மின்கலன்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் போது அகமின்தடை அதிகமாக இருக்கும்போது மட்டுமே நமக்கு பயனுள்ளதாக அமையும். ஒரு எடுத்துக்காட்டு சம்முக்கு முன்னாடி பாருங்கள். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம், காரு பஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம உள்ளே உட்காந்து இருக்கும்போது லைட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள் அந்த லைட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரிம்மாக எரியும். அந்த ட்ரிம்மாக எரியறதுக்கு காரணம் அந்த மின்கலத்தினுடைய அகமின்தடை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு கணக்கு, இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி 4 மின்கலன்கள் கொடுத்துருக்கோம். அதனுடைய மின்னியக்கு விசையும் அகமின்தடையும் கொடுக்கப்பட்டிருக்கு. புறமின்தடை 10 ஓம்னு கொடுத்துருக்கான். தொகுபாயின் மின்னியக்கு விசை, தொகுபாயின் அகமின்தடை, மின்னோட்டம் மற்றும் மின்கலம் மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றை கணக்கிட சொல்லியிருக்கான். அப்போ தொகுபாயின் மின்னியக்கு விசை அப்படிங்கிறது ஈசை. ஏன்னா இது வந்து பக்க இணைப்பு அப்படிங்கும்போது மின்னழுத்த வேறுபாடு மாறாது, அதனால் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கும். அப்போ E = 5 வோல்ட். அகமின்தடை R = R/N அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா NR முன்னாடி வந்து நமக்கு சீரிஸ் கனெக்ஷனாக இருந்தால் NRன்னு வரும். இது பக்க இணைப்புங்கும்போது அப்படியே மாறிக்கும், r/N. அப்போ 0.5/4 0.125 ஓம்னு கிடைக்கும். மொத்த மின்னோட்டத்துக்கான சமன்பாட்டில் எனக்கு இந்த சுற்றுலா மின்னோட்டம் 0.5 ஆம்பியர்னு கிடைக்குது. அதே போல் ஒவ்வொரு மின்கலத்தின் குறுக்கே உருவாகக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு V = IR. இதை வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். அப்போ 0.5 அப்படிங்கிறது மின்னோட்டம் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் = 5 வோல்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒவ்வொரு மின்கலத்தினால் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் I' = I/N. இதுவும் அதே கான்செப்ட் தான். அப்போ ஐயோடைய மதிப்பு 0.5 மொத்த மின்கலன்கள் மொத்த மின்கலன்கள் எண்ணிக்கை 4 அப்ளை பண்ணிங்கன்னா 0.125 ஆம்பியர். இது வந்து ஒவ்வொரு மின்கலத்தினால் ஏற்படக்கூடிய மின்னோட்டம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.